திமுக வெற்றி பெறும்னு எந்த விதமான சோர்ஸ் நம்மகிட்ட இல்லை. அதான் கருத்து கணிப்பு எல்லாமே அதுக்கு சாதகமாக தானே வருது. ஆக்சிஸ் ஒன்று இருக்கே, ஒன்றை வச்சுக்கிட்டு மொத்தம் ஒன்றை வச்சுட்டு இல்லை சார், அது ரொம்ப முக்கியமான கருத்து கணிப்பு சார். நான் டிஎம்கே தோத்துப்போன்னு சொல்லலையே, டிஎம்கே 140 பிடிக்கலாம் சாதகம் இல்லைன்னு சொல்றீங்களே. ஆமா, இந்த கருத்து கணிப்பு நான் 2014 பார்த்துட்டு இருக்கேனே. ஒருவேளை இந்த தடவை தப்பு பண்ணியிருந்தா இத்தனை தடவை சரியா பண்ணிருக்கலாம், பண்ணாமே இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் 140-45 வந்தால் அது தப்பு. அப்படி வரவில்லை என்றால் 90 சீட்டு வந்துச்சுன்னு வைங்களேன். முதல் குழப்பம் காங்கிரஸ் கட்சியில், விடுதலை சிறுத்தை கட்சியில், கூட்டணி கட்சியில் மிகப்பெரிய அதிகாரத்தை கேட்க போகிறாங்க. ஆனா மெஜாரிட்டியா ஒரு 60-70% அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைக்கும். வள்ளியூர், நாகர்கோயில், சாத்தான்குளம், நெல்லை, அம்பாசமுத்திரம், தென்காசி இந்த பகுதியிலலாம் காங்கிரஸ் ஓரளவுக்கு இருக்கு. மொத்த 4.5%, 5%, 4% அங்கதான் இருக்கு. கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு அம்பாசமுத்திரம் வரைக்கும். இதெல்லாம் துல்லியமான கணக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல பலம் இழந்த கட்சி திமுக, பலமான கட்சி அதிமுக. அப்போ அதிகபட்சமான வாக்குகளை தாவேகா பிடித்து விட்டால் அது டிஎம்கே மெஜாரிட்டி கிடைக்காது. எதுக்கு நான் விக்கிரவாண்டி சொன்னேன்னு சொன்னா, பிளாஸ்ட் ஆகும்போது கண்ணில் அடிக்கும், காதில் அடிக்கும், கண்ணாடிலாம் உடைக்கும். ஆனால் அது பிளாஸ்ட் எல்லாத்தையும் பண்ணுது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கருத்து கணிப்புகள் பெரிய லெவலுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுக்கல. ஒரு 180, திமுக அடிக்கடி ஒரு ஸ்லோகன் மாதிரியே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், வெல்வம் 200 படைப்பும் வரலாறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர்ஸை கொடுக்கல. மேஜராக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 160 கிட்ட அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே ஒரு நம்பர்ஸில் எந்த கருத்து கணிப்புமே கொடுக்கல. அப்படிங்கிறப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற கணக்குக்குள்ளே இது வருதா, அதை மாதிரி எடுத்துக்கலாமா எப்படி சார்? இதை நீங்கள் சொல்கிறது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் பலம் இழந்த கட்சி திமுக, பலமான கட்சி அதிமுக. அப்போது இல்லை இப்பவும் தான் ஸ்ட்ரக்சரலாக எப்போது பலம் இழக்கிறது என்று சொன்னால் 72 அண்ணாவுக்கு மறைவுக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன். அந்த 72க்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை செயலிழக்க வைத்தது திண்டுக்கல் மாயத்தேவர். அம்மா இருக்கும் வரைக்கும் உச்சபட்சமாக 2011, 16, ஏன் அந்த எச்எல்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த அவர்களுடைய அந்த மறைவுக்கு பின்பு கூட அந்த எஃபெக்ட் எவ்வளோ இருந்துச்சு, 2021 வரைக்கும் இருந்துச்சு. 66 எம்எல்ஏ கூட்டணி சேர்த்து 75 எம்எல்ஏ வந்துட்டாங்களே. இப்போ எப்படி வந்தாங்க? 2011 அம்மா ஜெயிச்சிச்சு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சாங்க. 16 அவங்க ரொம்ப சுகவீட்டு முட்ட நேரத்திலும் வெற்றி விட்டார்கள், அதிமுக ஜெயிச்சது. 21 பரவாயில்ல, நல்ல ரோல் பண்ணியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. 75 இடம், 66 பிளஸ் என்னமோ 75 எல்லாம் கூட்டணி வச்சுக்கிடும். 66 இடம் அதிமுக மட்டும், கூட்டணி சேர்த்து 75 இடம். ஆனால் ஓட்டு சதவீதம் எப்படி பிரிச்சாங்க? 2 பேருக்கு இடையில 1.5 விழுக்காடு தான் வித்தியாசம். அப்படிதானே? டிஎம்கேக்கும் அதிமுகவுக்கும் எடப்பாடி தலைமையிலான இருக்கும் 21ல் 1.5%. அதுக்கப்புறம் 2017, 2018, 18க்கு அப்புறம் நடந்த எல்லா தேர்தலையுமே அதிமுக தோல்வி அடைஞ்சது. அது ஒரு பக்கம் வச்சிடும் அதிமுக. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தனிச்சு நின்று இருந்துச்சுன்னா ஒரு 25 சீட்டுக்கு மேலே வராது. 20-25 சீட்டு தான், 30 சீட்டு. ஏன்னா பலமுறை பார்த்துருக்கேன் அதிமுகவோடு. அப்போ அதிமுக 80-84 பார்த்தீங்கன்னா 44 சீட்டு, 34 சீட்டு, 35 சீட்டு அப்படி தான் எடுக்கும். இன்னைக்கு திமுகவினுடைய பல ஓட்டுகள் என்னவென்றால் சிறுபான்மையினர்களும் தலித்துகளும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தலித்துகள் ஓட்டு. அதுவும் தலித்துகளில் 3 சமூகம் இருக்கிறது. திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, தேவேந்திர குல வேளாளர், பல்லர் சமூகம், பறையர் சமூகம், அருந்ததி சமூகம். தேவேந்திர குல வேளாளர்களுடைய கடந்த கால ஓட்டு இப்போ இதை சொல்லிட்டு என்ன நடக்குன்னு சொல்லுவோமா? அப்படிதான் சொல்லணும். 50% கிறிஸ்தவ வாக்காளர்கள். முழுமையாக ஒட்டப்பிடாரம் போன்ற பகுதியிலெல்லாம் திமுக ஜெயிச்சது. நீ தேவேந்திரா நான் நரேந்திரான்னு சொன்னார் யார்? திரு மோடி. வேலைக்கு ஆகலை. நீ என்னதான் சொன்ன, தங்கராஜ் பாண்டியன்னு ஒருத்தனை கொண்டு விட்டாங்க, நம்ம குருமூர்த்தி.
ஆனால் பல்லர் சமூக வாக்குகள் திமுகவுக்கு மெஜாரிட்டி கொடுத்தது. பறையர் சமூக வாக்குகளில் வடசென்னை வட தமிழ்நாட்டில் திருமாவளவன் செய்ததை போன்று அந்த சமூகத்தை இதுவரைக்கும் அதிக வாக்கு பெற்ற ஒரு தலைவன் வரல. இளைய பெருமாள் வந்திருந்தார் அப்போ காட்டுமன்னார் கோயில் அந்த பக்கத்தில், அவன் பையனுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென்காசியில் அருணாசலம் இருந்தார். இப்போ அதை விட திருமாவளவன் தான் அந்த சமூகத்தை, ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், வட தமிழ்நாட்டை சேர்ந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர் தான் தோழர் தொல் திருமாவளவன். தென் மாவட்டங்களில் 4 முலை கிணறுன்னு ஒரு ஊர் இருக்குது, திருச்செந்தூர் முருகன் கோயிலேருந்து 7வது கிலோமீட்டரில். முழுக்க தலித் சமூக மக்கள். அவங்கள வந்து ரொம்ப பேசிட்டு தப்ப முடியாது, அவ்வளோ விவரமான ஆட்கள் அவங்க, நல்ல உழைப்பாளிகள். அந்த ஊரில் விடுதலை சிறுத்தைகள் கோலாட்சி. அது புரியுதா உங்களுக்கு? அப்போ தமிழகம் முழுவதும் பறையர் சமூக மக்களை கட்டமைத்த ஒரு தலைவனாக யார் மாறினா? திருமாவளவன். இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் கருணாநிதியே சரணம்னு போய் அவன் காதில் விழுந்து கிடக்கான், அவ்வளோ பேரும். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? காதர் மெய்தினா இருக்கட்டும், ஜவாஹிர்லாவாக இருக்கட்டும், எஸ்டிபியாக இருக்கட்டும், இவனுக்கு ஃபுல்லாக அப்படியே கிடக்குறாங்க. நீங்கள் தான் எல்லாம் பார்க்கணுன்ட்டு கேட்டால் என்ன அவங்களுக்கான விஷயம்? ஒரு சீட்டு 5 சீட்டு கொடுப்பான். காதர் மெய்தின் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு நேரத்தில் காதர் மெய்தின் பேசியிருந்தார், ரொம்ப வருத்தம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போன்று, நபிகள் நாயகத்தை நம்புவதை போன்று கருணாநிதி ஓட்டு போடுவது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஈமான்னு சொன்னார். ஈமான்னு என்ன அர்த்தம்? நம்பிக்கைன்னு சொன்னார். அந்த அளவுக்கு அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. இப்ப இந்த வாக்குகள்ல இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. காங்கிரஸ் என்ன பார்த்தாலும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வள்ளியூர், நாகர்கோயில், சாத்தான்குளம், நெல்லை, அம்பாசமுத்திரம், தென்காசி இந்த பகுதியிலலாம் காங்கிரஸ் ஓரளவுக்கு இருக்கு. மொத்த 4.5%, 5%, 4% அங்கே தான் இருக்கு. கன்னியாகுமரியில் ஆரம்பித்து அம்பாசமுத்திரம் வரைக்கும். இதெல்லாம் துல்லியமான கணக்கு. இப்போ இந்த கணக்குகள் எல்லாம் சேர்த்து தான் திமுகவை இந்த அளவுக்காவது ஒரு கண்ணியமாக வச்சிருக்கையா. இல்லைன்னா திமுக ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிற புரியுதா? பாயிண்ட் நம்பர் 1, தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸு? ப்ளஸ்ஸு எல்லாமே விஜய் தான். விஜய். மற்றெல்லாம் மண்ணு, பேசவே தெரியாது. புஷி ஆனந்துக்கு மனிதன் சொன்னால் மலன்னு சொல்கிறார் மனுஷன், அவர் பேசவே தெரியல. ஆதவ அர்ஜுனுக்கு பணம் ஒன்று தான் அடையாளம், வேற ஒரு அளவும் அடையாளம் கிடையாது. ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு கட்சினா ஸ்போக்ஸ் பர்சன் ரொம்ப முக்கியம். அதை தான் வடிவேலு சொல்லுவார், என்ன நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். அப்படித்தானே நடந்துச்சு. நாதாரித்தனம் பண்ணி நாசுக்கா பண்ணுறானுல்ல, அப்படித்தான் நடந்துச்சு. என்ன நடக்க போகுது? எப்போ ஒரு வேலை என்ன நடக்கும் என்றால், எப்போதும் நடக்காத ஒரு மாயம் நடக்கலாம். எப்போதும் நடக்காத ஒரு மாயம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் 140-145 வந்தால் அது தப்பு. அப்படி வரவில்லை என்றால் 90 சீட்டு வந்துச்சுன்னு வைங்களேன், முதல் குழப்பம் காங்கிரஸ் கட்சியில், விடுதலை சிறுத்தை கட்சியில், கூட்டணி கட்சியில் மிகப்பெரிய அதிகாரத்தை கேட்க போகிறார்கள். வந்துச்சுன்னு வைங்க. ஆனால் மெஜாரிட்டியாக ஒரு 60-70% அதுக்கு அது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் அமையும். போன முறை அவர்களுக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனால் அவங்க பெற்ற வாக்கு சீட்டு எத்தனை? 138 திமுக மட்டும், மொத்தம் 159. ஆமாம், கூட்டணியெல்லாம் சேர்த்து. அப்போ அவ்வளவு பெரிய எதிர்பார்த்து 10 வருஷம் ஆட்சி இல்லை. 2011 ஆட்சி இழந்தாங்க, 21 தான் வர்றாங்க. அப்படி வந்தும் கூட அவங்க பெரிய அளவில் 170, 150 இல்லை 138 எடுத்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஓட்டு மட்டும் இல்லை சார். நான் மறுபடியும் சொல்கிறேன், கூட்டணி கட்சிகளின் வாக்கு, கூட்டணி கட்சிகள் வாக்கு. ஆனால் இந்த முறை ஆக்சிஸினுடைய கருத்து கணிப்புப்படி ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். அதிகபட்சமான வாக்குகளை தாவேகா பிடித்து விட்டால் அது டிஎம்கே மெஜாரிட்டி கிடைக்காது. எதுக்கு நான் விக்கிரவாண்டி சொன்னேன்னு சொன்னேன்னா, பிளாஸ்ட் ஆகும்போது கண்ணில் அடிக்கும், காதில் அடிக்கும், கண்ணாடிலாம் உடையும். ஆனால் அது பிளாஸ்ட் எல்லாத்தையும் பண்ணுது. திமுகவுக்கு சில ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எலெக்ஷனில் அந்த மெஜாரிட்டி வர்றதுக்கு சில காரணம். மெஜாரிட்டி வராமல் தனியாக கூட்டணியாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் எலெக்ஷன் பிடிக்கிறது காரணம்.
டிஎம்கேக்கு சில குரூப் ஓட்டு போடவே மாட்டான், பிறப்புலே திமுக அவனுக்கு ஆகாது, அப்படி சில குரூப் இருக்கானு. திமுகவுக்கு போடவே மாட்டேன். அவன் யாருக்கு போட்டான்? இது வரைக்கும் சீமானுக்கு போட்டான், அண்ணா திமுகவுக்கு போட்டான். இப்போ அண்ணா திமுக சீமான் இப்போ ஏன் பேக் அடிக்கிறாங்க? இந்த ரெண்டும் விளங்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சீமான் எலெக்ஷனில் நிற்கிறது எதுக்கு நிற்கிறாரு? ஜெயிக்கத்தானே நிற்கிறாரு. ஆனால் அவர் அதுக்கு விருப்பப்படலை. அதனால் அவர்கள் தொண்டர்களே மாற்றி போட்டு 3% 4%க்குள்ளே கண்டெயின் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று அப்படி தான் வந்திருக்கு. திமுக வெற்றி பெறணும்னு எந்த விதமான சோர்ஸ் நம்மள்கிட்ட இல்லை. அதான் கருத்து கணிப்பு எல்லாமே அதுக்கு சாதகமாக தானே வருது. ஆக்சிஸ் ஒன்று இருக்கு, ஒன்றை வச்சுக்கிட்டு மொத்தம் ஒன்றை வச்சுட்டு இல்லை சார், அது ரொம்ப முக்கியமான கருத்து கணிப்பு சார். நான் டிஎம்கே தோத்துவோன்னு சொல்லலையே, டிஎம்கே 140 பிடிக்கலாம், சாதகம் இல்லைன்னு சொல்றீங்களே. ஆமா, இந்த கருத்து கணிப்பு நான் 2014 பார்த்துட்டு இருக்கேனே. அவன் எப்படி அவ்வளோ பைத்தியமா? ஒருவேளை இந்த தடவை தப்பு பண்ணியிருந்தா இத்தனை தடவை சரியா இருந்தது, பண்ணியிருக்கலாம், பண்ணாமே இருக்கலாம். இந்த தடவை பண்ணியிருக்கேன்னா அது எப்படி கரெக்டாக தான் போட்டிருக்கான். டிஎம்கேக்கு ஒன்றும் இல்லைன்னு போடல, டிஎம்கேக்கு ஒன்றும் இல்லைன்னு போடலையே. டிஎம்கே 110 சீட்டு, தாவேக்கா 120 சீட்டு, அண்ணா திமுக 32 சீட்டு, அப்படி தான் போட்டிருக்காங்க. சரி, பார்க்கலாம், அது ஒரு பக்கம். ஆனாலும் எல்லா கருத்து கணிப்பு 145 போட்டது, 145 பீப்புள்ஸ் இது போட்டிருக்காங்க, என்டிடிவி போட்டிருக்கு. அது ஒரு 50 சீட்டு குறையக்கூடாதா? குறையும் இல்லை. 400 சீட்டு போட்டாங்கல்ல பாரதிய ஜனதாவுக்கு மத்தியில், 240 சீட்டு தானே வந்துச்சு. 400 சீட்டு 300 சில்லரை போட்டாங்க, 360 போட்டாங்களே, 370 போட்டாங்களே, எத்தனை சீட்டு வந்துச்சு? 240 தான் வந்துச்சு. அதே மாதிரி பீப்புள்ஸ் பல்ஸு, என்டிடிவி, சாணக்கிய எல்லாரும் 150 தான் போட்டாங்க, 160 ஒருத்தர் தான் போட்டான். அது அந்த 140 150 போட்டு 90 வந்துட்டா, 80 வந்துட்டா. ஹேவ் யூ காட் ஆஃப் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ்? ஹவு கேன் யூ டினை? உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா 149க்கு கீழே வராதுன்னு? 144 போட்டிருக்கான் ஐயா, அது 84 வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? சரி, 144 போட்டிருக்கான், அது 180 வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? நம்ம அப்படின்னு சொல்கிறோம்ல. அதனால் முடிச்சிருவோம், ரொம்ப குழப்பக்கூடாது. நம்ம ரியலை பார்த்து பல பேர் குழம்பி போயிடுவான். வேணாப்பா, இதுக்கு மேலே வேணாம், உன் எல்லையோடு நீ இருந்துக்கோ, என் எல்லையோடு நான் இருக்கு, அப்படி சொல்கிறான் இல்லையா, முடிச்சுக்கிடும். ஆனால் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு நல்ல பேச்சு பொருள், இதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரை மெஜாரிட்டி திமுகவுக்கு தனித்துவமாக கிடைக்க வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அதுதான் நான் பார்க்குறேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. நன்றி. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.